நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றொரு வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் இன்பமும் மகிழ்ச்சியும் உடைய நல்லதோர் பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலேயே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய நாளினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளிற்குரிய தகவல் பகுதியில். அந்த வகையிலே இன்றைய நாளினுடைய நல்ல நேர பகுதிகளாக இன்று காலை 9:30 தொடக்கம் 10:30 வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து ராகு காலத்தை பார்க்கலாம். இன்று மதியம் 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரை. ஏமகண்டமாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 9 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்த்தால் இன்று காலை 6:35க்கு இந்நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்து திதியாக இன்று காலை 11:16 வரை நவமி திதியும் பின்பு தசமி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 12:09 வரை அனுசு நட்சத்திரமும் பின்பு கேட்டை நட்சத்திரமும் நிலவுகிறது. அடுத்து சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 12:09 வரை அஸ்வினி நட்சத்திரமும் பின்பு பரணி நட்சத்திரமும் நிலவுகிறது. அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கருமங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்து வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை பார்க்கலாம். ஓம் யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மவத்ராஜதாட்சீம் கம்பீரா வர்த்தனாபிஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திவ்யைர்கஜேந்திரைர்மணிகனகஜிதை ஸ்நாபிதா கேமகும்பைः நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வ மாங்கல்யயுக்தா மகாலக்ஷ்மீஜ வித்மஹே விஷ்ணுபத்னி ஜதீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 6ஆம் நாள் 20/3/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசிரியம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. பொதுவாகவே இந்த வெள்ளிக்கிழமை என்றதுமே நமது சைவ தமிழ் மக்களுடைய வாழ்விலே ஒரு புனிதமான நாள். அதிகாலையில் எழுந்து ஸ்நான அனுஷ்டானங்களை செய்து ஆலய வழிபாடுகளுக்கு செல்லுவது, அவ்வாறு அருகிலே ஆலயம் இல்லை என்றால் வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூவமுட்டி தீபங்களை ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து பிரார்த்தனை செய்வது, இறை நாமாக்களை பாராயணம் செய்வது, சிவபுராணத்தை பாராயணம் செய்வது, இவை எல்லாமே ஒரு சிறப்பை தரக்கூடியது. ஆலயங்களில் நடைபெறுகின்ற பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகளும் கலந்து கொள்வதோடு மாலை வேளையிலே கூட்டு பஜனைகள் கூட்டு பிரார்த்தனைகள் இந்த பாடசாலை மாணவ செல்வங்கள் அடியவர்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்தாலே எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. மணிவாசக பெருமான் அழகாக சொன்னார், சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். இந்த சிவபுராணத்தை யார் யாரெல்லாம் தினந்தோறும் பாராயணம் செய்கிறார்களோ, எந்த வீட்டிலே சிவபுராணம் ஒலிக்கின்றதோ அந்த வீட்டிலே
எந்த விதமான கஷ்டங்களும் வராமல் இருக்குமாம். அவ்வளவு மகிமை அந்த சிவபுராணத்துக்கு உண்டு. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று மணிவா சொல்லுவார். இந்த சிவபுராணத்தை ஓதுவதனாலே போன ஜென்மத்திலே செய்த பாவங்கள் கூட விலகக்கூடிய சக்தி இந்த சிவபுராணத்துக்கு இருக்கிறதாம். அவ்வாறு இந்த வெள்ளிக்கிழமையிலே சிவபுராணத்தை நாம் பாராயணம் செய்யலாம். தேவார திருமுறைகளை பாராயணம் செய்யலாம். லக்ஷ்மி ஸ்தோத்திரம், லக்ஷ்மி அஷ்டகம், லிங்க அஷ்டகம் எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றையெல்லாம் பாராயணம் செய்து கொள்ளலாம். லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யக்கூடியவர்கள் பாராயணம் செய்யலாம். கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்கின்றவர்கள் பாராயணம் செய்யலாம். நமக்கு எவையெல்லாம் முடிகிறதோ அவற்றையெல்லாம் சில நிமிடங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி இறை சிந்தனையிலே இருந்து நாம் இந்த பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது அந்த தெய்வீக அருள் நமக்கு பூரணமாக கிடைக்கக்கூடியது. அவ்வாறு இந்த வெள்ளிக்கிழமையிலே வீட்டிலே வளவிலே துளசி மாடம் இருந்தால் அந்த துளசிக்கு மஞ்சள் தண்ணியிலே தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு அந்த துளசிக்கு தீபங்கள் ஏற்றி ஆராதனை செய்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதும் லக்ஷ்மி கடாட்சம் நிறையக்கூடியதாக இருக்குமா. எந்த வீட்டிலே காலையிலே துப்புரவாக வீடுவாசலெல்லாம் மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி போடுகிறார்களோ அந்த வீட்டிலே மகாலட்சுமியானவள் வருவாளாம். அவ்வாறு இல்லாத வீடுகளிலே லட்சுமியுடைய அக்கா மூதேவி வந்து விடுவாள் வீட்டுக்குள்ளே. அதனால் நாம் இந்த வெள்ளிக்கிழமையிலே லக்ஷ்மி கடாட்சம் நிறைகின்ற வகையிலே வீடுவாசலெல்லாம் சாம்பிராணி தூபமிட்டு மஞ்சள் தண்ணி தெளித்து பிரார்த்தனை செய்து இறை வழிபாடு செய்து இறையருளை பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இன்றைய நாளிற்கரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை அருமையாக வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கணித நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான ராசி பலன்களை பார்க்கலாம். ஓம் தொலைக்காட்சி நிலைக்கு நீங்கள் காலை வணக்கம். இன்றைய நாள் 20/3/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இடபராசி கார்த்திகை 2, 3, 4 ரோகிணி மிருகசிரம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே அலைச்சல் நிலைகள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகள் நிதானம் தேவை. மிதுன ராசி மிருகசிடம் 3, 4 திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றியும் மேன்மையும் தரும். தொழில் முன்னேற்றம் ஒன்று பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கடகராசி புனர்பூசம் 4, பூசம் ஆயிலியம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளே நிதானத்தோடு செயல்பட வேண்டும். சிம்மராசி மகம் பூரம் உத்திரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மையின் நன்மையும் உண்டு. தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கன்னிராசி உத்தரம் 2, 3, 4 அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல அனுகூலங்களை கொடுக்கும், தொழில் மேன்மைகளை கொடுக்கும், காரியங்களிலே வெற்றிகளை கொடுக்கும். துலாம் ராசி சித்திரை 3, 4 சுவாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிறப்புகள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே மந்த நிலை இருக்கும், மனச்சஞ்சலம் இருக்கும், உடல் உபாதை இருக்கும், நிதானம் தேவை. தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே உடல் சோர்வு இருக்கும், மருத்துவ செலவு இருக்கும், தேவையற்ற பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டிய சூழல் அமையும்.
மகர ராசி உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையும் தரும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பணப்பரப்பு திருப்திகரமாக இருக்கும். கும்பராசி அவிட்டம் 3, 4, சதயம் பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல அனுகூலங்கள் உண்டு. தொழில் முன்னேற்றம் உண்டு. பணப்பரப்பு திருப்திகரமாக இருக்கும். மீனராசி புரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும். தடைகள் இருக்கும். காரியங்களில் இழுபறிகள் இருக்கும். நிதானம் தேவை. இன்றைய சிந்தனை. பொதுவாக நமது வாழ்வு நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வரம். இந்த வாழ்வியலிலே நாங்கள் பிறப்பும் எமது வாழ்வு முடிகின்ற இறப்பும் இடைப்பட்டது எங்களுடைய வாழ்க்கை. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு இறைவன் தந்த அந்த வாழ்வியலிலே நமக்கென்று சில கடமைகளை தந்திருக்கிறார்கள். அந்த கடமைகளை நாங்கள் சரிவரச் செய்ய வேண்டும். எங்களுடைய கடமைகளிலே இடையூறுகள் வரும். அந்த கடமைகளை சரியாக செய்ய முடியாமல் துன்பங்கள் வரும். இதையெல்லாம் தாண்டி நமது கடமைகளை நாங்கள் செய்ய வேண்டும். நமக்கானவற்றை சரியாக செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அதிலே ஒரு அறம் இருக்கும். நாங்கள் பலர் நினைக்கின்றோம், இதுதான் எனக்கு செய்ய முடியும், இதுதான் நமக்கு முடிந்தது, நான் ஏன் அதை செய்ய வேண்டும், நான் ஏன் இதை செய்ய வேண்டும் என்று நமக்கு நாமே கேள்விகளும் கேட்டுக்கொள்வோம். கடமை என்பது என்ன? நமக்கு வகுத்த குடும்ப கடமைகள், தொழில் கடமைகள், நமது சமூக கடமைகள் என்று 3 விதமான கடமைகள் இருக்கின்றன. இவற்றை யாருக்காகவும் நாங்கள் செய்யக்கூடாது. நாம் உணர்ந்து செய்ய வேண்டும். அதை மேலே ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த கடமைகளை சரியாக செய்ய நமக்குரிய அந்த பலன் அங்கு எழுதப்படுகின்றது. இங்கே நம்ம யாரும் கண்டுகொள்ளாவிட்டாலும் சரி, யாரும் உதவி செய்யாவிட்டாலும் சரி, இந்த ஆன்மா எப்பொழுதுமே அற்புதமாக பிறந்து கொண்டே இருக்கும். இந்த ஆன்மாவுக்கு அழிவே இல்லை. இது நமது உடல் ஒரு கூடு, இது அழிந்துவிடும். ஆனால் ஆன்மா அழியாது. இந்த ஆன்மா நல்லதை நினைந்து நல்லதை செய்து நல்லதாக இருக்கின்ற பொழுதெல்லாம் அந்த ஆன்மாவுக்கு மிக மிக உன்னதமான சக்தியை இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான். எனவே நமக்கு வேண்டிய வாழ்வியல் தர்மங்களை சரியாக முறையாக நாம் தவறில்லாமல் செய்து கொண்டிருக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்காகவோ மற்றவர்களுக்கு எங்களை பாராட்டப் போகின்றார்களாகவோ இல்லை மற்றவர்கள் நம்மை பார்த்து நமக்கு உதவி செய்ய போகின்றார்களோ நாங்கள் இந்த கடமைகளை செய்யக்கூடாது. நமது உழைப்பின் மூலமாக, நமது நடைமுறையின் மூலமாக இந்த கடமை நமக்கு முழுதாக வெற்றியையும் மேன்மையையும் தரும். அதை நாம் சரியாக செயல்படுத்திக் கொள்வோம். நன்றி. இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீராம தேவலோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கடிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளைக்குரிய குறளும் பொருளுமாக தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் வினையான் வரும். இக்குறளினுடைய பொருளாக தம் மக்களே தம்முடைய பொருள்கள் என்று அறிஞர் கூறுவர். மக்களாகிய அவர்தம் பொருள்கள் அவருடையது வினையின் பயனாள் வந்து சேரும். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.
யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு.